பிரணவம் ஓம் 3 முறை சொல்லிட்டு நம்ம செஷன் ஆரம்பிக்கலாம். Sit erect, palms for the left facing the ceiling, spine erect with a beautiful spine. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Another deeper breath. Om. Another deeper breath. Om. Slowly and gradually open your eyes. வணக்கம். இப்பதான் நம்ம முதல் முறைய அவ்வை குரல் இல்ல அடி எடுத்து வைக்க போறோம். சந்தோஷமா, உற்சாகமா, ஆனந்தமா. இப்ப நம்ம பார்த்து எப்படி அவ்வை குரல் போன வாரம் ஒரு அறிமுக உரைவான நம்ம சொன்னோம். அதன் பிரகாரம் இந்த அவ்வை குரல் 31 அதிகாரங்களை கொண்டது. முழுக்க 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 நம் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்பதை பற்றி தான் அவ்வை பிராட்டி சொல்றாங்க. முதல் 10 அதிகாரங்களில் வீட்டு நெறிப்பால், இங்க வீடு என்பது லிபரேஷன், வீடு பேரு, முக்தி, மோட்சம், தன்னைத்தான் அறிதல், செல்ஃப் என்லைட்டன்மெண்ட், நெறி, வழி, அதை அடைய வழிமுறை என்ன, அதுதான் 10 அதிகாரங்கள். அதற்கு அடுத்து திரு அருள்பால். நம்ம முயற்சி இருந்தா மட்டும் பத்தாது. இந்த ஒரு பெரிய நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்க அந்த கலைஞனின் அருள் வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவபுராணம் தன்னை செப்புவேன் மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி, சிவபுராணத்தை சொல்றதுக்கு மாணிக்கவாசகர் அவர்கள் தான் வேண்டாம். அதுபோல நம்ம நினைச்சா கூட இறைவனுடைய அருள் வேண்டும். இது வாழ்க்கையின் நியதி. இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு வீட்டுல சொல்லிட்டு போறீங்க. எத்தனை பேர் அந்த கரெக்டா நேரத்துக்கு வர முடியுது? ஏதோ ஒரு வேலை இருக்கும், எங்கேயோ வரும். அதனால தானே தானேமே லிகாஹை தானே கானே வாலே கான். இயற்கை எண்ணெய் ஒரு தானியத்தை உற்பத்தி செய்யும் பொழுது அது எந்த உயிரினுடைய வாய்க்கு போய் சேர வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருக்குறானின் அற்புதமான மறைமொழி. அதுபோல திரு அருள் பார், அந்த இறைவனுடைய அருள் நமக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது நீ என்ன முயற்சி எடுக்க? நீ முதல்ல வழிமுறை தெரியணும், இறைவனுடைய அருளை வேண்டணும். மூன்றாவது ஒரு முயற்சியை வைக்கணும். அப்போ எல்லாமே கை கொடும் பொழுது தானாக அந்த வீடு பேர் நிலை நீ இருப்பதை உணர்வாய். அதுதான், நீ வீடு பேர் நிலை போய் தனியா கண்டுபிடிக்கலான்னு கிடையாது. ஏற்கனவே இருக்கு. இல்லாத குப்பையெல்லாம் நீக்கிட்டா நீ அங்கதான் இருக்கன்னு உணர்வு. இப்ப நம்ம கொடைக்கானலுக்கு போறோம், கார்ல போறோம், ஹெவி மிஸ்ட் எல்லாம் ஒரே மஞ்சள் லைட் எல்லாம் போட்டு போறோம், போக்கஸ் லைட் எல்லாம் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல போக முடிய மாட்டேங்குது. டிரைவர் சொல்றான், சார் வண்டியை ஓரம் கட்டிடலாம், ஆக்சிடென்ட் ஆகும். அது போல நம்மை சுற்றி அந்த அவித்யா என்ற இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம் நிலை தடுமாறிவிடும். நம்ம நினைக்க தெய்வம் ஒன்றும் நினைக்க. அதனால்தான் முக்கியமா வந்தீங்க திருவருட்பாலுக்கு அவை பாராட்டிய முக்கியத்துவம் தருது. ஆக வீட்டு நெறிப்பால் 10 அதிகாரங்கள், திருவருட்பால் 10 அதிகாரங்கள், தன்பால் 11 அதிகாரங்கள், ஆக 31 அதிகாரங்கள், 310 குறள்களை உடையது. இப்ப வீட்டு நெறிப்பால், வீட்டு நெறிப்பால்ங்கிறது என்ன? அது எதுக்கு நம்ம அதை பத்தி அவ்வளவு முக்கியத்துவம் தரணும்னா, இப்ப நாம எந்த ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இந்த வாழ்க்கையில், இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் நிரந்தரமான நிம்மதி, நிரந்தரமான சுகம், நிரந்தரமான ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம். நான் 150 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சத்து வேணும், உயிர் வேணும்னு நினைக்கிறேன். முடியல. சித்து உலகத்தில் இருக்க அத்தனையும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. முடியல.
ஆனந்தம் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். முடியல. அப்போ ஒரு எல்லைக்கு உட்பட்டுத்தான் ஐ, மீ, மைன் நான், எனது, எனக்கு, என்னுடைய என்ற ஈகோ பேஸ்ட் அந்த ஒரு விளையாட்டுல நம்ம சுத்தி விட்டுருக்கார் பகவான். இதுக்கு மீறி ஒரு நிலை இருக்கு. அதனால எந்த ஊரு போய் சேரணும்ன்றது நமக்கு தெரியுது. அது எப்படி அடைகிறது? முதல்ல அதற்கான வழி தெரியணும். எந்த வழியில போனா எப்படி நேஷனல் ஹைவேல பைபாஸ் இல்லாம போயிட்டு ஜோரா போய் சேர முடியும்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். 2வது ஏற்கனவே தெரிஞ்சவங்க சொன்ன வழிமுறைகளின் அத்துப்படி நல்லா மனசுல ஏத்திக்கிட்டு அந்த வழியா போகணும். 3வது முதல்ல நம்ம எங்க இருக்கோம்? எங்க போகணும்? எவ்வளவு டிஸ்டன்ஸ் கடக்கணும்? அது தெரியணும். 4வது எந்த ஊர்தியில போறோம்? வாட் கைண்ட் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமென்ட் ஐ ஹேவ். எந்த ஒரு கார வச்சுட்டு போறேன்னா ஏரோப்ளேன்ல அது எனக்கு முதல்ல தெரியும். அடுத்தது அந்த கார் எப்படி இயங்குதுன்னு தெரியணும். ஏன்னா நான் தான் டிரைவர். ஜீவாத்மா தான் டிரைவர். நம்ம கேப்ல போல. நம்ம தான் வண்டிய ஓட்டி ஆகணும். அப்போ அந்த வண்டி எப்படி இயங்குதுன்னு எனக்கு தெரியணும். அதை எப்படி இயக்குறதுன்னு தெரியணும். ஒருவேளை வண்டி பழுதுபட்டா அதை எப்படி சீர்படுத்துறதுன்னு தெரியணும். அதுக்கு அடுத்தது அதுக்குள்ள என்னென்னலாம் கருவிகள் இருக்கு. அவையெல்லாம் எப்படி வேலை பண்ணுது. அது தெரியணும். அதுக்கப்புறமா எத்தனை நேரம் பிடிக்கும் அந்த இடத்துக்கு போறதுக்கு? அதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணும்? எந்த வழிய தேர்ந்தெடுக்கணும்? எந்த கருவிய தேர்ந்தெடுக்கணும்ன்ட்டு எனக்கு தெரியணும். இதுல நடுவுல சிக்கல்ல மாட்டிக்காம கர்மமலம், மாயமலம், ஆணவமலம் போய்க்கிட்டே இருப்போம். திடீர்னு யாரோ ரோட் பிளாக் சுற்றி போங்கடாம்பாங்க. செங்கல்பட்டு போறதுக்கு இங்க இருக்கிறது செங்கல்பட்டு போறதுக்கு அந்த பிரிட்ஜ் பழுது அந்த மாமண்டூர் போறதுக்கு அந்த செங்கல்பட்டு பிரிட்ஜ் 3 மாசமா ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கிராமத்துல எல்லாம் சுத்தி விட்டாங்க. திருவண்ணாமலை போறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரம் போறதுக்கு திருவண்ணாமலை 6 மணி நேரம் ஆச்சு. அது நம்ம கையில இல்ல. இருந்தாலும் எப்படி விடாமல் அதை அடைவது? ஆக தவிர்க்க முடியாத கர்ம மலம், மாயா மலம், ஆணவ மலம். ரொம்ப பசிக்குது போற வழியில ஹோட்டல்ல இறங்கி 2 இட்லி சாப்பிட்டு போலாம், காபி சாப்பிட்டு போலாம். ஹோட்டலே கிடையாது. இத்துணூண்டு இருக்கு. இறங்கிதான் ஆகணும். ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வயிறு கெட்டு போகுது. என்னடா பண்றது? சரி மாத்திரை போட்டுக்கோ. சரி தண்ணி குடி. ஆக இவையெல்லாம் ஆணவ மலம், மாய மலம், கர்ம மலம் நடுவுல வரக்கூடிய பிளாக்ஸ். அவற்றை எப்படி எதிர்கொள்வது? அதற்கு யார் எனக்கு துணை புரிவார்கள்? நான் எப்படி என் சக்தியை நான் நிலைநாட்டிக் கொள்வது? எப்படி உற்சாகத்தோடு அந்த பயணத்தை தொடர்வது? இதெல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சாதான் தைரியமா டென்சிங் மாதிரி நம்ம எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி பயணிக்கும். ஆக இந்த மனித பிறவி ஜீவாத்மா அவித்யா, அஸ்மிதா, ராகா, துவேஷா, அபினிவேஷா என்ற 5 திரைகளின் பின்னால் இருக்கிறது. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதான் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. ஞானியர் மட்டுமே காண்பார். ஒத்துக்கிறேன். சத்குருக்கள் அந்த இலக்கை அடைந்தவர். அவர்கள் நமக்கு வழி காட்டுகிறார்கள். நீ திரையின் பின் தான் இருக்கின்றாய். அதை எப்படி விளக்குவது என்பதையும் எனக்கு சத்குருக்கள் சொல்லித் தருகிறார்கள். விடமாட்டேன். உன்னை நான் விடமாட்டேன். நிச்சயமாக அந்த முயற்சி எடு. என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. எனக்கு உதவுறதுக்கு நீ கூட இருக்க, நண்பனா இருக்க. எனக்கு என்ன குறைச்சல்? நிச்சயம் வரேன். அவங்க அடைந்த ஆனந்தத்தை நிச்சயம் இந்த பிறவியில் நான் அடைவேன். அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நாம பயணத்தை தொடங்கணும். அதே உற்சாகத்தை நீடிக்க வைக்கணும். அதே உறுதிமொழியை உறுதியாக கை கொள்ள வேண்டும். அந்த லட்சியத்தை திரும்பி 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 அசைப்போடுறோம். மாயாமலம் நம்ம இப்படி அப்படி அலைக்கழிக்கிறச்ச சார் இங்க வாங்க, ஒரு எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் இருந்து பார்த்துட்டு போறோம்.
இல்ல இங்க வாங்க சார், வேடந்தாங்கல் இருக்கு, பட்சிகள் இருக்க பார்த்துட்டு போலாம். வேண்டாம். என்னுடைய இலக்கு நான் அடைய வேண்டிய நிலை. விட மாட்டேன். உனக்கு வேண்டியது இறங்கிக்கோ. என் கூட வர்றதா இருந்தா வா. அப்படித்தான் போனோம். தனியா வந்தோம், தனியா தான் போனோம். உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பாடு. சத்குருக்கள் வழிகாட்டுகிறார். இதை நமக்கு உணர்த்துவதுதான் வீட்டு நெறிப்பார். எந்த கருவி வச்சிருக்க, எந்த வழி, அந்த கருவியை எப்படி மெயின்டெயின் பண்ற, அந்த கருவியை எப்படி உருவாக்குனாங்க, அந்த பாதை எப்படி இருக்கு, அந்த பாதையில உள்ள தடைகளை எப்படி நீ எதிர்கொள்ளணும். சார், அவ்வை பிராட்டி எதிர்ல இருந்தா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். மானசீகமா பண்ணேன். எப்படியா? இப்பதான் திருவள்ளுவர் ஔவையாருக்கு சல்யூட் அடிக்கிறத பார்த்து உணர்ந்தேன். அதுல தான் கப்சுப்னு அவரு கம்முன்னு இருந்தார். சரி அம்மா நீங்க பார்த்துக்கோங்க. திருக்குறள் அரங்கேறுவதற்கு தாமரை பொற்றாமரை குளத்தில் உதவியர் அவை பிராட்டி. சங்ககால வரலாறு. கடைச்சங்கத்தில் திருவள்ளுவரை ஆதரித்த ஒரே பெண் புலவர் ஔவையார். அதனுடைய பேர் நம்ம இங்க உணரணும். அதுதான் எடுத்த உடனே ஒரே ஆச்சரியமா. இப்ப நம்ம இந்த பயணம் வீட்டை நெறிப்பார். முதல்ல சொல்லிடுறாங்க மோட்சம் செல்லும் வழி. ஹைவேல போறியா, கிராமத்துக்குள்ள போய் போறியா, இல்லாட்டி ஒவ்வொரு மைலா நின்னு போறியா, வழி சொல்லிட்டேன். போய் சேரதும் உன் வேலை. அடுத்தது உடம்பின் பயன். உன்னுடைய கருவி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது உடம்பின், இந்த உடம்பு அந்த கருவியில கண்ணு காது மூக்கெல்லாம் தெரியுது. ஹார்ட் தெரியல, லங்ஸ் தெரியல, லிவர் தெரியல, இன்டெஸ்டைன்ஸ் தெரியல. சூட்சும உடம்பு, நாடி தாரணை, எப்படி பெட்ரோல் எரியுது, how it becomes an energy, what is it that converts. You need the engine, you need the piston, you need the lubricant, you need the carburetor. இதுதான் நாடி தாரணை, வாயு தாரணை, அங்கி தாரணை, அமுத தாரணை. நாடி தாரணை என்பது the energy channels. வாயு தாரணை, the different pranas which activate this கருவி. அங்கி தாரணை, what are the fire element. பெட்ரோல் இருந்தா போறாது, கார்பரேட்டர் இருந்தா போறாது, அங்க ஸ்பார்க் வரணும். ஸ்பார்க் என்பது அக்னி. அது இயங்கினா தான் வண்டி நகரும். நீ கேலன் லிட்டர் லிட்டர் பெட்ரோல் வச்சிருந்து பிரயோஜனம் இல்ல. தட் ஸ்பார்க், அதுதான் அக்னி, ஜఠராக்னி. உன்னுடைய உடம்புல எப்படி அக்னி தத்துவத்தை அதிகம் பண்ணிக்கணும். அது அமுத தாரணை. அமுத தாரணை அது மட்டும் பத்தாது. You need to have a radiator, you need a coolant. Where is a coolant? It is there in the சகஸ்ரஹாரம். அர்ச்சனை. அப்படி போறச்ச ஆணவ மலம், மாயாமலம், கர்மமலத்துல மாட்டிக்காம, இறைவா நீ ஒன்றுதான் என் லட்சியம், இறைவா நீ ஒன்றுதான் என் லட்சியம், இறைவா நீ ஒன்றுதான் என் லட்சியம் என்று லட்சியத்தை நோக்கி போறதில் அர்ச்சனை. உள் உணர்வு. உள் உணர்வு கேட்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடு, தூங்கு, அந்த இயற்கை காட்சியை பார். ஐயோ 1 மணி நேரம் லேட் ஆயிடுமே, என்ன பண்றது, கோயில் சாத்திட்டா என்ன பண்றது, முடியாது முடியாது சீக்கிரம் போ. விடை விடாமல் போறது உள் உணர்வு. அடுத்தது பக்தி உடைமை. இறைவா உன்னை சேரணும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு போய் கண்ணை மூச்சி காட்டுறிய நியாயமா, நீயே சொல். உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஏதோ 1001 உன்னையே நம்பிக்கிட்டு நான் வந்துருக்கேன். ஊரிலேன் காணியில்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் என் பாதமுனம் பத்திலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கடைகண்டம்மா அரங்கன்மா நகருடன். வேற யார் இருக்க எனக்கு, வேற யார் இருக்க. நீதான் காப்பாற்றணும், நீதான் காப்பாத்து, அது உன்னுடைய கடமை. அப்படின்ட்டு நம்ம அவருக்கு சொல்றச்ச, ஓ பையன் நம்மளதான் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கான். எம்ஜிஎம் வேர்ல்டு இப்ப நினைக்கல, பிஜேபி கோல்டன் பீச் நினைக்கல, சரிடா கண்ணும் கூட இருக்கேன். பக்தி குடைமை. கடைசியில் அருள் பெறுதல். அவருடைய அருளால் அவருடன் ஒன்றி ஐக்கியமானது. சாருபியம், சௌலபியம், சாமீபியம், சாநித்தியம், சாயுட்சியம். இதுதான் நம்முடைய தர்ம அர்த்த காம மோட்ச அந்த சனாதன தர்மம். ஆக இப்போ நம்ம வீட்டு நெறிப்பாலுங்க அதிகாரத்துக்குள்ளார இப்ப தரோவா இதை பார்க்கணும். என்னடா வழி இழுட்டு. இப்ப நம்ம முதல் பதிவு. ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து ஓதிய நூலின் பயன்.
ஓதிய நூலின் பயன். இப்பொழுது ஔவையாகிய நான் சொல்லக்கூடிய இந்த நூலின் பயன் என்னவென்றால், ஆதியாய் நின்ற அறிவு. முதலாக let there be light, there was light. let there be sound, there was sound. ஆக ஒலியும் தான் வாழ்க்கையின் அடிப்படை. ஒலி முதலில் இருப்பது ஒலி தான், சவுண்ட். அதனால தான் வள்ளுவரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே. ஆதியாய் நின்ற அறிவு, தொன்மையாய் இருந்த அறிவானது எனக்கு இதை சொல்ல இடம் கொடுக்கிறது. நூலின் பயன். ஔவை பிராட்டி முதல் குறளில் இந்த நூலின் பயன் என்பதை தெளிவாக விளக்குகிறார். எப்போ? எனக்கே கடவுள் தான் இந்த அறிவை கொடுத்தாரு. இறைவன். அப்ப கூட பாருங்க, எவ்வளவு ஒரு பணிவோட அவ்வளவு பெரிய ஞானி சித்தர் சொல்றாங்க. ஆதியாய் என்ற அறிவு, முதல் எழுத்து, ஓதிய நூலின் பயன். எனக்கு அந்த கடவுள் கொடுத்த புத்தியால எது உடன் நினைச்சுட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இந்த நூலின் பயன். எது? ஆதியாய் நின்ற அறிவு, முதல் எழுத்து. முதல் எழுத்து தான் பிரணவம். அகார உகார மகார. அகார உகார மகார ரொம்ப 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 முக்கியமானது. அது என்ன பாரு. அகார உகார மகாரங்கிறப்ப ஆ உ மா. ஆ என்பது பிராணசக்தி. கூடவே நாம அம்மா வயிற்றுல இருந்துச்ச, how did we get the energy? அப்போ நம்ம லங்ஸ் வேறதே ஆக்டிவேட்டிங். நம்ம நுரையீரல் இயங்கிட்டு இருந்துச்சா? கிடையவே கிடையாது. இட் வாஸ் டார்மெண்ட், கம்முன்னு இருந்துச்சு. ஆனா நம்ம உசுரோட இருந்தோமா இல்லையா? அம்மா பாடின பாட்டு கேட்டோம், அம்மாவோட குதிச்சோம், அம்மாவோட சந்தோஷமா இருந்தோம், அம்மாக்குள்ள பல்ட்டி அடிச்சோம். அப்ப வேர் வி அலைவ் ஆர் டெட்? we were alive. எப்படி உசுறு வந்தது? through my mother's umbilical cord. தொப்புள் கொடி மூலம் என் அம்மாவுடன் சேர்ந்து அந்த உயிர் சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கேன். So your lungs are not, your breath is not your life. Make it very clear. As long as you were there in the womb of the mother, the umbilical cord was keeping you the prana. The moment you are delivered, ஒரு தனி குழந்தையாக, தனி மனிதனாக உருவாகும் பொழுது, அப்பதான் முதல்ல your lungs get activated. அது தொடங்கி your lungs, your breath becomes a medium of the prana to work. So the prana sakti was there, is, and is going to be very clear. Be very clear. It is not the breath. It is because of the life energy you are living. Very important. அதனால தான் அகார. அகாரம் என்பது அம்மாவுடைய தொப்புள் கொடி. அதுதான் உயிர் சக்தி. அதனால தான் நம்ம தனி மனிதனா வந்தப்ப கூட your navel point is the energy center. அதுதான் the first brain. This is not the brain, it's the second brain. gut feeling பாங்க, ஆனந்தமோ துக்கமோ முதல்ல வயித்தை தான் கலக்கும். அதனால உங்கள் தொப்புள் தான் சக்தி மையம். அதுதான் யூபிஎஸ், uninterrupted power supply. அதனால எவ்வளவு நீங்க உங்க நேவல் பாயிண்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறீங்களோ, உங்க நேவல் பாயிண்ட முன்ன பின்ன அசைக்கணும் கடைசி வரைக்கும். அந்த இருக்குச்சத்தா, அதுதான் உத்தியான பந்தா. அந்த உயிர் சக்தி அங்க நிலைக்க. ஆகார, அங்கதான் ஜட்டராகினி, அக்னி அங்கதான் இருக்கு. பிகாஸ் யுவர் மணிபூரகா இஸ் த பேசிஸ் ஆஃப் யுவர் ஃபயர் எலிமெண்ட். அதுதான் ஸ்பார்க். அதுதான் அகார. அகாரம் இல்லாட்டி சிவம் இல்லை என்றால் சமமாகி விடுவோம். அந்த சிவம் தான் உயிர் சக்தி. அகார. மகார, இட் இஸ் a maintaining energy. நம்மை உயிர் வாழ செய்து கொண்டிருக்கூடிய இயக்கம் சக்தி. மகார, அதுதான் மகாரங்கிறது இம். இம் என்பது அனுஸ்வரம். இம், இங், இங், இன். இது நானும் சொல்லி பாருங்க, உங்க உச்சி வைப்ரேட் ஆகும். Your pineal gland is here. That is why the Brahmari pranayama is given the most importance. It is given greater importance. Only when you do the Brahmari pranayama, your right and left lobe of the brain gets balanced. They get energized. சொல்லி பாருங்க எல்லாருமே.
immediately you get the beautiful. ஏங்க குழந்தைங்க தூங்குறச்ச தொட்டிலாட்டுறச்ச கவனம் இருக்காது, ராகம் பாடும். Because that activates your pineal gland. That only gives you the joy hormone, melatonin and serotonin. They are the joy hormone that makes you at peace and makes you. It is a pineal gland which decides your circadian cycle. Never forget. நம்முடைய பசி, நம்முடைய தூக்கத்தை நிர்ணயிப்பது உங்களுடைய பைனியல் கிளாண்ட். அதனால்தான் நம்ம ஜெட் லேக்னு போறச்ச அங்க போனா மொத்தமா மாறிடும். தூக்க நேரத்துல தூக்கம் வராது, பசிக்கிற நேரத்துல பசிக்காது. ஒரு உயிர் தோன்றும் பொழுது அதனுடைய அடிப்படை இயற்கை உணர்வு பசி, தூக்கம். அதனாலதான் டாக்டர் கேட்பாங்க, என்னப்பா நல்லா பசிக்குதா, நல்லா தூங்குறியா? They are the basic two important parameters to speak about your health. So that is decided by your pineal gland and that is activated by Brahmari, ஒரு தேன் வண்டு. And another important point, நம்ம நிதானமாக போகலாம், அதிகாரத்தை முடிக்கணும்னு போக நான் விரும்பல. Because அவ்வை குரல் is very elaborate, very elaborate. And இங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம நெற்றிக்கண் சொல்றோம், அது உண்மையா பொய்யா? நெற்றிக்கண் என்பது உங்களுடைய கிராஸ், இங்க வந்து கிராஸ் பாயிண்ட், இங்க இருந்து ஒரு நேர்கோடு போட்டு புரோபதி நேர்கோடு போட்டு கிராஸ் பாயிண்ட் ஹைப்போதலாமஸ், அங்கதான் யுவர் பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் தேர். அதுக்கு ஜஸ்ட் பின்னாடி யுவர் பைனியல் கிளாண்ட் இஸ் தேர். யுவர் ரெட்டினா இஸ் மேட் அப் ஆஃப் ராட் அண்ட் கோன் செல்ஸ். யுவர் கோன் செல்ஸ் டிசைட்ஸ் அபவுட் த கலர். Your rod cells decides about the form of the object you are viewing. You get the point? That is light sensitive. அதனால்தான் உங்க கண்ணு சொல்றோம், பார்வை இல்லையா? That is connected to your Manipura sight. And your pineal gland is made up of the same rod and cone cells. நெற்றிக் என்பது 100% உண்மை. அதனால்தான் பெரியவ மொட்டை அடிச்சிட்டு இருந்தா, உச்சியில ஜுட்டு வச்சிருந்தா, குடுமி வச்சிருந்தா, விளையாட்டு கிடையாது. There is a great meaning in our பத்ததி, நம்முடைய வாழ்க்கை முறை. So that pineal gland is light sensitive. Light sensitive, it absorbs light. எப்படி photosynthesis ஒரு இலைக்கு வந்து அந்த மரத்திற்கு வேண்டிய தேவையான உணவை கொடுக்குதோ, அது போல your pineal gland is the supreme gland. Your pituitary gland comes under the direct control of your pineal gland. நிறைய பேர் சொல்றது இல்லை. ஏன்னா சொல்லிட்டா எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ட் ஆயிடுவாங்க. The world people, the capitalists, they want you to keep on their thought. And your pineal gland is very sensitive for fluoride. Fluoride, it covers it. அது அந்த மங்கி போக செய்யுது. அது மேல ஒரு உர மாதிரி போடுறது. You remember Binaca fluorideலாம் வந்தது. இப்ப நீங்க பார்த்தீங்க ப்ளீச்சிங் பவுடர்ல, once the fluoride goes in your body, your pineal gland becomes deactivated. It becomes dark. Sir, எப்படிலாம் கொலை பண்றாங்க. So fluoride you should avoid. And go on doing the pranayama. Once again, the pineal gland will start activating. That gives you the tejas. ஆக அகார உகார மகார, அதுதான் ஆதி எழுத்து. ஓம் என்பது ஒரே எழுத்து, பிரணவம். பிரா புதுமைக்கு புதுமையாக, பிரணவம். நவா புதுமை, பிரா பழமை, தொன்மைக்கு தொன்மையான, பழமை புதுமைக்கு புதுமையான அந்த ஆதி எழுத்து. ஆக அந்த ஆதி எழுத்து வச்சுக்கிட்டுதான் ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து ஓதிய நூலின் பயன். இதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து உனக்கு வழிகாட்ட போறேன் அப்படின்ட்டு ஔவையார் ஆரம்பிக்கிறது. எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லாம சொல்றப்ப நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல ஒரு அம்மா கிட்ட இருக்கிறது அந்த அன்போட நம்மளை அணைச்சி, கண்ணு தாண்டா வழி, வா நான் காட்டுறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு போறமா இருக்கு. ஆக 4 வேதங்களை முதலாக கொண்டு இந்த நூலை சொல்கிறேன் என்பது கருத்து. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதர்வண வேதம் தனியான வேதம் கிடையாது. சாமவேதம், ரிக்வேதத்தின் விரிவு தான் உங்களுடைய யஜுர்வேதம். யஜுர்வேதத்தின் எலாபரேஷன் தான் சாமவேதம். அதுக்கு பேசிஸ் ரிக்வேதம் தான்.
அதர்வணம் என்பது அதர்வண வேதம் என்று பிற்காலத்தில் வந்தது. மந்திரங்களை உச்சாரணத்தை அடிப்படையாக கொண்டது. ஆக ஆதி என்பது ரிக்வேதம். அதனுடைய வழிமுறைகளை, பிராமணங்களை இப்படி இது செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுகளை விளக்குவது யஜுர்வேதம். அதையே இசையாக வெளிப்படுவது சாமவேதம். அதர்வண வேதம் என்பது வேதங்களில் ஒன்று அல்ல, அதனுடைய அனெக்ஷன் பிற்பாடு ஏற்பட்டது. ஆக ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து ஊதிய நூலின் பயன். இப்படி 310 குறள், 309 குறள் இனிமேல் தான் சொல்ல போறேன். இதுதான் முதல் குறள். ஏன்னா கடவுள் உலகத்துக்கு இந்த குடு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆக 4 வேதங்களை முதலாக கொண்டு இந்த நூலை சொல்கிறேன்னா என்பது கருத்து. 4 வேதங்களுக்கும் முதன்மையானது ஓம் என்ற பிரணவம். தூய அறிவான இறைமையின் வெளிப்பாடு பிரணவம். தூய அறிவினால இறைமையின் ஒரு துளியே நம் ஜீவ ஆத்மா. அது அறிவே உருவானது. அது தன் வினை பயனா பல பிறவிகளை வெவ்வேறு சரீரங்களின் மூலம் எடுக்க. கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையார். கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி. அடிச்சு சொல்ற ரமணன், அத மாதிரி சிரிடா, பாவ வினையாது நல்வினையாவது ஒன்னும் ஆட்டாது. ஏன்னா மேல இருக்கிற நீ அதை தாண்டி யுவர் பார்ட், யுவர் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கிரியேட்டர். கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையா. நீ தனி மனிதன் கிடையாது, நீ கர்த்தனுடைய ஒரு பகுதி. யூ ஆர் த கிரியேட்டர், நாட் த கிரியேட்டர். கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. வீட்டுல தொடப்பத்தை எடுத்து பெருக்கி தள்ளுற மாதிரி தள்ளிட்டு போடா அப்படின்ட்டு நம்ம முதல்ல அந்த உணர்ச்சி வேகத்தை கொடுப்பது ரமண பகவானின் உபதேசம் முதல் என்னங்க கொடுப்பாரு. நான் இருக்கேன்டா, நீ கடவுள்டா, நீ வினை பயன் என்ன கூப்ப, அது தள்ளிட்டு போடா அப்படின்ட்டு நமக்கு அவ்வளவு ஒரு உறுதி, நமக்கு உற்சாகத்தை தருகிறார் ரமண பகவான். இப்ப அடுத்தது இந்த எப்படி இது உருவானது. இரண்டாவது குறள். பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறில் தோன்றும் பிறப்பு. பரமாய சக்தியுள் பரம்பொருளில் இருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி. பிரகாச விமர்சா. பிரகாச என்றால் சுயம் ஜோதி. ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிசியன்ட், மூணுமே. ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிசியன்ட் அண்ட் ஆம்னிபொட்டன்ட், omniscient, omnipresent, omnipresent, சத்து சித்து ஆனந்த். அந்த பரமாய சக்திகள் பஞ்சமாபூதம், அந்த சுய பிரகாசம் தான் பரமானந்தம், சச்சிதானந்தம். அதனுடைய வெளிப்பாடு அதான் இந்த பிரபஞ்சம். இது சிவசூத்திரம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எப்படின்னு, சிவபெருமான் ஆழ்ந்த தவநிலையில் இருந்தாங்க. அப்போ அம்பாள் பாக்குற, இது என்னடா மனுஷன் எப்ப பார்த்தாலும் பனி சிகரத்துல கண்ணு மூடிட்டே இருக்காரு. இது வந்து நீங்க படிக்கணும். சிவகுப்தா த கிரேட் பர்சன், ஞானி, அவருக்கு அது பெரிய விஷயம். அது அப்புறம் வரலாம் சிவசூத்ராஸ். அப்போ இந்த அம்பாள் என்ன பண்ற, விளையாட்டு பார்க்க அவரை பின்னாடி போய் கண்ணை மூடுறான். அப்போ சிவபெருமான் சிலிர்க்கிறார், யார் என்ன தொடர்றது. திரும்பி பார்த்தா அம்பாள். இது என்ன விளையாட்டு, நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் டிஸ்டர்ப் பண்ற. இவங்க சேர்ப்பாங்க, நீங்க மட்டும் தியானம் பண்ணா போருமா, நீங்க மட்டும் ஞானியா இருந்த போருமா, நான் வேண்டாமா அப்படிங்கிறப்ப, நீ அம்மா இந்த உலகத்துல படைப்பு நீதான் பார்த்துக்கணும். இல்ல எனக்கும் சொல்லணும். சிவசூத்ரா சொல்லுவேன், தூங்காம கேட்கணும். அப்ப இவன் கூப்பிட்டா அவன் கூப்பிட்டான் பசங்களா நோட்டி போடின்னு நான் சொல்ல மாட்டேன் தான் ஆரம்பிப்பேன். அதுல தன் குழந்தைங்க மேலதான் அம்மாவுடைய நினைப்பு எப்பவுமே இருக்கும். அவன் எப்ப திருடனா இருந்தா கூட, ஐயா அந்த குழந்தை நன்னா இருக்கணும் தான் அம்மா. அப்படி இருக்கிறச்சே ஒரு முறை அந்த குழந்தை ஞாபகம் போயிடும். சிவபெருமான் பயங்கர கோபம் வந்துடும். யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் சிவசூத்ரா அப்படின்னு சொல்லிடுவேன். மறுபடியும் அந்த அம்மா கெஞ்சுவாங்க, ஒரு முறை சொல்லுங்கன்ட்டு. அப்படி வந்தது தான் சிவசூத்ரா. அந்த சிவசூத்ரா சொல்றது பிரகாச விமர்சா. பிரகாசா என்பது சுயம் ஜோதியான சிவன். விமர்சா என்பது அன்னை. இந்த படைப்பை படைத்து அத்தனை படைப்புகளையும் காத்து அருள்பவள் அன்னை. அதனால்தான் பாசாங்குசதாரி. அம்மாவோட ஒரு கையில பாசம் இருக்கும், இன்னொரு கையில அங்குசம். விளையாடுற குழந்தை விளையாடுற குழந்தைய பார்த்துட்டு இருப்பான், பார்த்து விளையாடிட்டு இருப்பான். சரியா? ஒரு எல்லைக்கு மேல போறச்ச
பாசக்கயிறு போட்டு இழுப்பான். ரொம்ப தூரம் போயிடாத, பள்ளத்துல விழுந்துருவா, வா பக்கத்துல வா. அப்படின்னு அங்குசத்துல ஒரு அப்படி சுரண்டுவான். ஒழுங்கு மரியாதை வந்து சார் எவ்வளவு அழகு சார், எவ்வளவு அழகு சார். நம்ம கடவுள் ஒருவர்களுக்கு மணிக்கணக்கா பேசிட்டார். அம்மா, அம்மா நம்ம எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. பித்துக்குளி முருகன் அற்புதமான பாட்டு. எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. இந்த பாட்டு ரொம்ப அழகா. எங்க அம்மா இருப்பாரு, என் அம்மா தான் கேட்க பாத்துக்கணும். நான் விளையாடின்னு தான் இருப்பேன். எனக்கு பசிக்குதுன்னா அம்மா. ஆக பரமாய சக்திகள் பஞ்சமாபூதம், ஐம்பெரும் பூதங்கள். என்ன ஐம்பெரும் பூதங்கள்? ஆகாச தத்துவம், அதுக்கடுத்து காற்று தத்துவம், அதற்கடுத்து அக்னி தத்துவம், அதுக்கடுத்து நீர் தத்துவம், அதுக்கடுத்து பூமி தத்துவம். இந்த உலகத்துல எங்க எடுத்தாலும் இந்த பஞ்சபூதங்கள் தான். பஞ்சமாபூதம் இதனுடைய கலப்பு தரம் மாறில், இதனுடைய விகிதங்கள் மாறினா இதை தனித்தனியா நீங்க யூ கேன் டிஃபரன்ஷியேட். அமெரிக்காவில் ஒரு மாதிரி, சைப்ரஸ்ல ஒரு மாதிரி, ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதிரி, இந்தியாவில் ஒரு மாதிரி தரம் மாறில் அதனுடைய விகிதாச்சாரங்கள் மாறும் பொழுது தோன்றும் பிறப்பு. அப்படித்தான் பல உயிர்கள் தோன்றுகின்றன. அப்போ அதுல நீ ஒரு பிறப்பு, அப்படித்தாண்டா நீயும் தோன்றி இருக்க அப்படின்னு சொல்லு. சார் எவ்வளவு அழகு சார், நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல உச்சேகரம், இது வந்து காஸ்மிக் சகசிரஹாரம், இது வந்து காஸ்மிக் கான்சியஸ்னஸ். அப்புறம் ஆக்ஞா அப்படிங்கிறது. இந்த ஆக்ஞால் தான் நானுங்கிற உணர்வே வருது. நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் இதை கேட்பேன், அது கேட்க மாட்டேன், அந்த உணர்வு வரும். அதுக்கடுத்து விஷுத்தா, ஆகாச தத்துவம், தொண்டை பகுதி. ஆகாச தத்துவத்தினுடைய இயல்பு என்ன? சப்தம். அந்த சப்தத்தை கேட்கறதுக்கு அம்பாள் என்ன கொடுத்திருக்கா? காது. அதுக்கு கீழே நம்முடைய நெஞ்சு பகுதி, எண்ட் ஆஃப் தி ஸ்டர்னம், அதுதான் அனாஹதா, காற்று தத்துவம். காற்றினுடைய சப்தத்தை கேட்க முடியும், காற்றை தொட்டு உணர முடியும். நமக்கு சர்வத்தை கொடுத்திருக்க அம்பாள், காற்றை உணர்வு. அதுக்கடுத்து தொப்புள், அக்னி தத்துவம். அக்னி தத்துவம் என்பது அந்த அக்னிக்கு சப்தம் உண்டு, ஸ்பரிசம் உண்டு, பார்க்க முடியும். ஒன் மோர் டைமென்ஷன் இஸ் ஆடட். Get the point? Very good. The Akasa Tattva one dimension. Another dimension is added in the Katra Tattvam, Sparisam. And one more dimension is added, பார்க்கக்கூடிய தத்துவம். And then go to the Swadhisthana, நீர் தத்துவம். நீரின் சப்தத்தை கேட்க முடியும், நீரை தொட்டு உணர முடியும், நீரின் பார்க்க முடியும், நீரின் சுவையை உணர முடியும். One more dimension is added. And the Mooladhara, the sensitive part between your anus and the genitals, பூமி தத்துவம். பூமியினுடைய சப்தத்தை கேட்க முடியும், பூமியை தொட்டு உணர முடியும், பூமியை கண்ணால் பார்க்க முடியும், பூமியின் சுவையை உணர முடியும், பூமியின் வாசனையையும் நுகர முடியும். ஆக அம்பாள் வந்து 5 கருவிகளை நமக்கு கொடுத்து ஓட ராஜா விளையாடு ராஜா விளையாடுன்னு அனுப்பிச்சிட்டான். இதுதான் நம்முடைய பரமாய சக்திகள் தரம் மாறில் தோன்றும் பிறப்பு. இதுல even if one dimension is added, that part of the nature is lost. அதனால்தான் இந்த 5 புலன்களும் நல்லபடியா இருந்து பறக்கிறதுக்கு நம்ம பல ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணிருக்கோம். எவ்ரிடே யூ ஷுட் பி கிரேட்ஃபுல். அது இல்லாம இருக்கிறவர்களுக்கு நாம அதுவா இருந்து அவளுக்கு உதவணும். வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் மனித பிறவியின் கடன். ஆக மூன்றாவது என்னது? ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசைப்படுத்தும் அளவு. தோன்றும் பிறப்பு சொல்லிட்டேன். அதனால தாண்டா வந்தது வேண. நீ ஒழுங்கு வழியில அம்மா கிட்ட வந்த சரியா? நான் போய் பண்றேன் குடிச்சதுனால தரம் மாறி தோன்றும் பிறந்துட்டேன். என்ன பண்ணிருக்கணும்? கம்முன்னு ஆதிய பார்த்து போயிடும். நீ என்ன பண்ண? ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, நாற்றம், இந்த 3 வச்சுக்கிட்டு உள்ள உன்னுடைய நீ என்ஜாய் பண்ணாரு. நீ கண்ணுக்கு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்க. அதனால என்ன வந்தது? ஆசைகள் வந்தது.
ஒரு பாட்டு கேட்டா பத்தாது, 10 பாட்டு கேட்கணும். ஓரியன்டல் சாங் கேட்டா பத்தாது. அதர் இங்கிலீஷ் சாங், வெஸ்டர்ன் சாங்ஸ் கேட்கணும். ஸ்பரிசம். ஆஹா! எவ்வளவு சுகமா இருக்கு. பஞ்சனை, கர்லான் ஜோரா இருக்கே. கர்லான விட இது நல்லா இருக்கே. அடுத்தது உருவம், சுவை, நாற்றம், வாசனை. இந்த ஆசைகள் வர வர படுத்தும் அலறு. அலறுன்னா சேறு, சகதி. இந்த சகதியில நீயே மாட்டிக்கிட்டடா பொடலையே சொல்றேன். இது ஒரு ஏது இருந்த தரம் மாறி தோன்றும் பிறப்பு. அந்த பிறப்பு வச்சுட்டு என்ன பண்ணிருக்கணும்? நீ யாருன்னு பார்த்திருக்கணும். ஆனா, நீ இந்த 84 லட்சம் யோனிகள்ல வந்ததுனால, மண்பதிவுகள்ல, சித்தத்துல இப்படி ஆசைகளினால் என்ன பண்ண? ஆசைப்படுத்தும் அலறு. அலறுன்னு சேறு, சகதி. சேறு சகதி ஒரு காரோ, பஸ்ஸோ போய் மேல விழுந்தாலும் பரவாயில்ல. நீ என்ன பண்ற? சேத்துலயே குதிக்கிற. குதிச்சுட்டு, இது ரொம்ப ஜோரா இருக்குன்னு நினைக்கிறேன். இது தாண்டா உன்னோட ப்ராப்ளம்ன்ட்டு அமையுங்கிறார். இதுல ஒரு கதை. என்னன்னு, ஒரு யானை ஜோரா குளிச்சுட்டு வந்துட்டே இருந்ததாம். ஒரு பன்னி நேரா எதிர்ல போச்சாம். இந்த யானை என்ன பண்ணித்தான்? ஒதுங்கி போச்சாம். அந்த பன்றிக்கு ஒரே சந்தோஷம். என்ன பார்த்து யானையே பயப்படுது பாத்தியா? அப்படின்ட்டு. அந்த பன்னிக்குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பாவை பார்த்து யானையே பயப்படுத்துதா? அது பின்னாடி யானைக்குட்டிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிப்போச்சு. அவங்க அப்பாவை கேக்குது, என்னப்பா நீ கேவலமா இருக்க. இத்துணூண்டு பண்ணி அத போட்டு பயந்து போய் ஒதுங்கி வர்றியே, ரொம்ப கேவலமா இருக்குப்பா. ஐ அம் அஷேம்ட் அப்படின்னு சொல்லுது. இந்த யானை மேல கீழ பாக்குது. அவனே உனக்கு அனுபவம் பத்தாதடா. அது உஷ்ஷிட்டு இருந்தா அது ஓடி இருக்கும். ஓடி இருந்து யாரு மேல சேறு பட்டிருக்கும்? என் மேலதான் பட்டிருக்கும். உன் மேலயும் பட்டிருக்கும் இல்லையா? தேவையா? மொழிய பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானடா. யானை யானை தானே. இப்படி வந்துட்டு அதுதான் ஔவையார் சொல்றாங்க. நீயே இருக்க வேண்டியதுதானே. இந்த ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, நாற்றம்ல ஆசைப்பட்டு போட்டு அழறு. நீ தானே சகதியில குதிச்ச. இப்ப சகதியா இருக்குமா, சகதியா இருக்குமா? அதான் நான் என்னடா பண்ண முடியும்? சரி வா. நான் தானே பெத்தேன், உனக்கு வழி காட்டுறேன் வா. அப்படின்ட்டு அடுத்ததுக்கு நீ வாழ வேண்டிய வழிமுறை என்ன சார்? அர்த்தம் சார். அற்புதம். எவ்வளவு அழகா குழந்தைய கைய பிடிச்சு கூட்டு போற மாதிரி உங்களுடைய பலத்தையும் சொல்றாங்க, உங்க பலவீனத்தையும் சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். நமக்கு பலத்தை விட பலவீனம் தான் தெரியணும். அப்பதான் அதை எதிர்கொள்ள முடியும். எதிர்கொண்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதனுடைய இயல்பை நினைத்து தெரிஞ்சுக்கிட்டு then you have to become a trainer. ஒரு காட்டுக்குதிரை எப்படி தன் வசப்படுத்தும் பயிற்சியாளரை போல ஆக வேண்டும். அதுதான் முக்கியம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன சொல்றாங்க? 4வது குறள், தருமம், பொருள், காமம், வீடு 4ம் உருவத்தால் ஆய பயன். இந்த மனித பிறவி எடுத்திருக்கியே, நீ எப்படி வாழணும் தெரியுமா? தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அது எவ்வளவு அழகான பொருள். ரொம்ப அவை பிறகுனா முத்தா கூப்பிட்டுருப்பேன் நான். அவ்வளவு ஆசையா இருக்கு அவங்கள பார்த்தா. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. தர்ம, அர்த்த, காம, மோட்சம். தருமம், பொருள், காமம், வீடு எனும் 4ம் தான் ஆய பையன். தரம் மாறி குரு வந்துடுச்சு. நீ அந்த நாற்றம் ஸ்பரிசங்கள் போய் அலறு. சகதியில மாட்டிக்கிட்ட. இப்ப நான் சொல்றேன். இனிமேல் எப்படி நீ வாழணும்? தர்ம வழிகள் பொருளீட்ட வேண்டும். தர்மம் என்பது முதலில் தெரிஞ்சுக்கணும். அறநூல்கள் மூலமாக, நீதி நூல்கள் மூலமாக. அடுத்தது பொருள். எப்படி அறவழிகள் பொருள் ஈட்ட வேண்டும்? காமம். எப்படி ஒரு ஆசைகளுக்கு ஒரு அளவு இருக்க வேண்டும்? இதை அறவழிகள் நடந்து நீத்தார்களை துறவரத்தில் இருப்பவர்களை ஆதரித்து வீடு வீடு பெற்றை நீ அடைய வேண்டும். அதுதான் இந்த உருவத்தால் ஆன பயன். அதுதான் இந்த பிறவியில் உனக்கு கிடைத்த முக்கியமான லட்சியம். இப்ப நமக்கு தெரிஞ்சுச்சா எந்த வீடு போய் சேர்றது, எந்த ஊருக்கு போய் சேர்றதுன்ட்டு சொல்லிட்டாங்க. எதை அவாய்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. எப்படி இந்த கருவி வந்து சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. எப்படி அந்த நூலின் பயன் ஆரம்பிக்கிறது. ஆக என்ன சொல்றாங்க? இந்த புருஷார்த்தங்கள் 4, சரீரத்தின் உபயோகங்கள் இந்த 4. தர்ம புருஷார்த்தங்கள் சொல்லுவாங்க. தர்மம் என்பது 32 தர்மங்களை அன்றி பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசி இவர்கள் மூவருக்கும் இல்லறத்தில் இருப்போம் செய்ய வேண்டிய கடமைகள்.
இது நம்ம திருக்குறளையே பார்த்தோம். இல்வாழ்வான் என்பா இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. இது திருக்குறள் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது பொருள் என்பது அறவழியில் ஈட்டிய செல்வம். ஏனென்றால் அது இல்லையாயின் தர்மம் நிகழ. சோ நீ பொருளிட்டுதான் தர்ம வழியில் இருக்கணும், அற வழியில் இருக்கணும். காமம் என்பது தர்மத்தின் பார்ப்பட்ட ஆசைகள். வீடு என்பது இந்த 3 தர்மங்களையும் விட்டுவிட்டு மேல்நிலையாகிய மோட்சத்தை அடைதல். இத அழகா என்ன சொல்றாங்க? ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்ஞான்றும் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே என்போம். இது ஒரு பாட்டு கூட வரும். ஆதரவு பட்ட இன்பம் வாழ்வில் கசக்குமா இல்லை ருசிக்குமான்னு ஒரு பாட்டு. அந்த காலத்து பாட்டு, சினிமா பாட்டு. நல்லது. ஆதரவு காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். அழகாக இது சங்க காலத்து செய்யுள் என்ன? ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எண்ணியான் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே என்பம். பரனை நினைத்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. நம்ம தான் சேட்டலைட். இதெல்லாம் நமக்கு ராக்கெட்ஸ் நம்மள முன்ன தள்ளுது. என்னது? தர்மம், காமம். இது 3 புஷ் பண்ணுது. ட்ரெஜெக்டரி வந்த உடனேயே கீழே விழுந்துரும். ட்ரெஜெக்டரியில ஜம்முன்னு நம்ம சேட்டலைட் சுத்தம். அதனால இது 3க்கும் தாண்டி வீடு பெற்றை அடைதல் தான் நம்ம லட்சியம். இது எப்படி இந்த உலகம் இயங்குது? நிலம் 5, நீர் 4, நீடு அங்கி 3. அங்கி என்றால் தீ, அக்னி. உலவை 2. உலவை என்றால் காற்று. நிலம் 5, நீர் 4, நீடு அங்கி 3, உலவை 2, 1 வெண். உலவை என்றால் எங்கே? நீர். முதல்ல நிலம் 5 மேல வாங்க, சுவாதிஷ்டானம். அடுத்தது முதல்ல மூலாதாரம் நிலம் 5, அடுத்தது சுவாதிஷ்டானம் நீர் 4, அதுக்கு அடுத்தது நீடு அங்கி அக்னி 3 மணிப்புரகம், அடுத்தது அநாகதம் உலவை, உலவைன்னா காற்று 2, 1 வெண் ஆகாச தத்துவம். ஆக இந்த 5 தத்துவங்களாலும் தான் நீ ஆக்கப்பட்டிருக்கிறாய். நம்ம தானே பார்த்தோம். இந்த 5 கலப்பை தான் நம்முடைய உடம்பு. இப்போ இந்த உடம்பு என்ற கருவியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ் ஆர் நோ? அப்புறம் இந்த உடம்பை இயக்கக்கூடியது எது? அதனுடைய இயல்பு ஏன் சொல்லிட்டாங்க. எப்படி காரு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அத நேரா போய் பள்ளத்துல இறக்காம, எப்படி தேத்துல இறக்காம நேரா போறது இப்ப சொல்லிட்டாங்க. எது சொல்லணும்? நேரா போற ரோடு இது தர்ம அர்த்த காம மோட்சம். அதான் ஹைவே. இல்ல காட்டி பள்ளத்துல இறங்க வேண்டியதுதான். அதையும் சொல்லிட்டாங்க. ஆக இந்த 5 குறள்களில் நீ யாரு, எந்த ஊரு போய் சேரணும், எந்த கருவி இருக்கு, அந்த கருவியை எப்படி ஒழுங்கா நடத்தணும், அந்த கருவியை நான் நேஷனல் ஹைவேல போகாம எங்கேயா போறேன்னு பள்ளத்துலதான் போய் சேருவேன் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளுடைய வழிமுறை கருவி பற்றி சொல்லிட்டாங்க. அப்புறமா இந்த பிரபஞ்சம் எப்படி ஏற்பட்டிருக்கு, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை சக்திகள் இயக்குகின்றன. மாயன், பிரமன், ருத்திரன், மகேசனோடு ஆயும் சிவமூர்த்தி 5 மூர்த்திகள் தான் இந்த உலகத்தை அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். மாயன்னா விஷ்ணு, காக்கும் கடவுள். பிரம்மன் என்றால் உருவாக்கும் கடவுள். ருத்ரன் என்றால் அழிக்கும் கடவுள். மகேசன் என்றால் அனைத்தையும் அழித்து தனக்குள் அடக்கிக் கொள்ளக்கூடிய. அதுக்கு அடுத்தது சிவமூர்த்தி, சதாசிவ நிலையில் தானாக. ஆக என்னது? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், காரணம். இந்த 5 தொழில் புரிகின்ற அம்பலவாணரே பாடல். அதுதான் சதாசிவம், சுயம் பிரகாசம். அந்த சுயம் பிரகாசம் பிரகாசத்துக்கு வர்றச்ச என்ன ஆறுது? 5. முதல்ல சிருஷ்டி, படைப்பு, ஸ்திதி நிலைப்பாடு,
சம்ஹாரம் அழித்தல், திரோதானம் உனக்குள் இருக்கக்கூடிய மறந்து போய் அப்படியே உனக்குள் மறைத்து வைத்தல், அடுத்தது காருண்யம் மறுபடியும் அதை இயக்க. ஆக இந்த 5 மூர்த்திகள் மாயன், பிரமன், ருத்ரன், மகேசனோடு, விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், மகேசனோடு ஆயும் சிவமூர்த்தி 5 வேதத்தில் 5 சொல்லப்படும் சதாசிவனும் ஆகிய 5 சக்தி தலைவர்கள் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை இயக்குகிறார்கள். இது அவ்வை பிராட்டியின் கூற்று. அதுக்கு அடுத்து இவர்கள் கொடுத்த சக்தி, எனர்ஜி, these people the 5 வந்து எனர்ஜி சோர்ஸ். அந்த எனர்ஜி சோர்ஸ் எப்படி எனர்ஜியை கொடுக்குது என்றப்ப மால், அயன், அங்கி, ரவி, மதி, உமையோடு 7 திகழ் சக்தி 6. மாலன விஷ்ணு பகவான் இயக்கும் சக்தி, அயன் படைக்கும் சக்தி பிரம்மன், அங்கி உடலில் உயிர் கொடுத்து இயக்கும் சக்தி நெருப்பு, அடுத்தது ரவி சூரியன், அடுத்தது மதி சந்திரன், அடுத்தது உமை அம்பாள். இந்த 6 சக்திகளும் தான் இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிரையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிரையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயக்கும் சக்திகள். யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதே நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. இந்த 6 சக்திகள் தான் இயக்கும் சக்திகள். அடுத்தது இந்த உடல் எப்படி ஏற்பட்டது? தொக்கு உதிரத்தோடு ஊன், மூளை, நிணம், என்பு, சுக்கிலம், தாதுக்கள் 7. 7 தாதுக்களால் இந்த உடல் ஆக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய உடல் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது? தோல் என்றால் சரீரம், மேதா தாது தோல். அடுத்தது உதிரம் ரத்தம், ஊன் மாமிசம், மஜ்ஜை மூளை, நிணம் நிணநீர் லிம்பாட்டிக் ஃப்ளூயிட், வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்றது லிம்பாட்டிக் நோட்ஸ், லிம்பாட்டிக் ஃப்ளூயிட். அடுத்தது எலும்பு என்பு, சுக்கிலம். சுக்கிலம் என்பது விந்து, the 7, which is the gist of all the elements. இந்த 7 தான் உன்னுடைய உயிர்ப்பிலிருந்து உன்னொரு உயிர்ப்பை தோற்றுவித்து உன்னுடைய வளர்ச்சி ஜென்மா பரம்பரை என்பது நிர்ணயிக்கப்படும். ஆக 8வது என்னென்றால் தொக்கு தோல், உதிரத்தோடு ஊன், மூளை, நிணம், என்பு, சுக்கிலம். ஆக இவை சேர்ந்தது தான் உன்னுடைய உடல். தொக்கு உதிரத்தோடு ஊன், மூளை, நிணம், என்பு, சுக்கிலம், தாதுக்கள் 7. இந்த 7 தாதுக்களால் ஆக்கப்பட்டதுதான் உன்னுடைய உடல். இதை நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க நிதானமா படிங்க. பட் it takes time for you to digest it and assimilate it. But very important. சார் நம்ம கிட்ட இருக்கிற கார் எப்படி இயக்கு, கார்ல என்னென்ன இருக்கு தெரியுமா சார் நமக்கு? இந்த உடம்பு எப்படி ஏற்பட்டுச்சு? கேஸ் கட்டிக்கிச்சு சார்கணும், வயிறு உப்புசமா இருக்கு. ஏன் உப்புசமா இருக்கு? அப்ப அது வாய் தெரியும். எனக்கு என்னன்ட்டு வாயு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்பை பத்தி நல்லா தெரியணும். அதனால தான் அவ்வை பிராட்டி சொல்றாங்க, டேய் திருப்பி திருப்பி இந்த 7 தாது தாண்டா உனக்குள்ள இருக்கு, இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உடம்ப நீயே இயக்கிக்கலாமே, ஏன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் போகணும்? டாக்டர். அடுத்தது 9வது மண்ணோடு நீர், அங்கி, மதியோடு காற்று, ரவி விண், எச்சமூர்த்தியோடு 8. நம்மை சுற்றிலும் இயக்கி நமக்குள்ளும் இருக்கக்கூடிய மூர்த்திகள், இயக்கும் சக்திகள் 8. இதை உணர்ந்து பார்த்தா நல்லா தெரியும். மண்ணோடு, மண்ணுன்னு எர்த் எலிமெண்ட் நம்ம உடம்புல இருக்கு. நீர் வாட்டர் எலிமெண்ட் இருக்கு. அங்கி அக்னி எலிமெண்ட் இருக்கு. மதி நம்முடைய இடகலை சந்திர நாடி, ரவி பிங்களை சூரிய நாடி, விண் ஆகாச தத்துவம், எச்சமூர்த்தியோடு. எச்சமூர்த்திங்கிறது யாக தேவதை. இங்க யார் யாக தேவதை? யார் யாகம் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கா? நாம தான் பண்றோம். நம்முடைய நாம தான் யஜ்ஞம் எஜமானன். யஜ்ஞத்தை பண்றதே நாம தான். ஏன் சொந்த செலவுல சூரிய வச்சுக்காம சொந்த முயற்சியில மேல நோக்கி போனோம். அப்ப நமக்குள்ள என்ன சக்திகள் இருக்குன்னு தெரியணும். நம்ம கிட்ட என்ன கச்சா, என்ன ரா மெட்டீரியல் இருக்கு, என்ன ரா ஓர் இருக்கு. மண்ணோடு நீர், அங்கி, மதி, காற்று, ரவி, விண், எச்சமூர்த்தி.
யட்சமூர்த்தி யஜ்ஞமூர்த்தி. யஜ்ஞமூர்த்தி யஜ்ஞம் செய்யக்கூடிய எஜமானன் நான் தான். சோ நான் தான் கடத்தேறதுக்கு என் வழியை தேடிக்கணும். சார் எவ்வளவு அழகு சார். அம்மா வந்து சாப்பாடு செஞ்சு கொடுப்பா. சாப்பிட்டு யாரு ஜீரணம் பண்ணணும்? நாம தான் ஜீரணம். அடுத்தது இது படிச்சது. மண்ணோடு நீர் அங்கி மதியோடு காற்று ரவி விண் எச்சமூர்த்தியோடு பிருத்திவி அப்பு தேயு சந்திரன் சூரியன் ஆகாயம் யாக தேவதை ஆகிய 8 மூர்த்தங்கள் ஸ்தானங்கள் 8 ஆகும். இதை நாம் தெரிந்து கொண்டு நம்மை நாம் எப்படி இயக்குவது, எப்படி லட்சிய பாதையில் முன்னேறுவது என்பதை ஆழ் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு மாணிக்க வாசகர் ஒரு அற்புதமான செய்யுள் என்ன சொல்றார் திருவாசகத்துல, நில நீர் நெருப்பு உயிர் நீர் விசும்பு. விசும்புன்னா ஆகாசம். நிலா பகலும் புலனாய மைந்தனோடு. மைந்தனோடு மைந்தன் என்றால் வலிமை வாய்ந்தவன். மாணிக்க வாசகர் தட்டி கொடுக்கிற, நீ சோதாயிலடா, நீ மைந்தன். மைந்தன் வலிமை. உனக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்க, ஒரு சக்தி உனக்கு தெரியல. எந்திரிச்சு உட்கார், நீதான் யஜ்ஞ எஜமான. மைந்தனோடு எண்பகையாய் புணர்ந்தன் என்றான். அந்த இறைவன் தன்னை தானே உன்னை மாற்றிட்டு இருக்கு. நீயாக விளங்குகிற, நீ வேறு கடவுள் வேற இல்ல. நீ மைந்தன், அவ்வளவு வலிமை உனக்குள்ள இருக்க. உன் வலிமை உனக்கு தெரியல. சீக்கிரம் புரிஞ்சுக்க உன்ன. நீ வந்து யுவர் கிரியேட்டர். மைந்தனோடு எண்பகையாய் புணர்ந்து நின்றான். புணர்ந்துன்னா சேர்ந்து. அதே இறைமை பரஞ்சோதி உள்ள இருக்கா. உலகு 7 என திசை 10 தான் ஒருவனுமே பலராகி நின்றவா. பலராகி நின்றவா நோக்கம் ஆடாமோ. பலவாகி நின்றவாதோ தன் நோக்கம் ஆடாமோ. மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா தன்னுடைய பாடல். அவை பிராட்டினுடைய விளக்கமே. கடைசியில 10வது, இவையெல்லாம் கூடி உடம்பாய ஒன்றேன் நவையெல்லாம் ஆனது விந்து. 10வது குறள். இவையெல்லாம் கூடி உடம்பாய ஒன்று. மேலே சொல்லப்பட்ட அத்தனை தத்துவங்களும் சேர்ந்து சரீரமாகி ஒரு வஸ்துவில். அந்த வஸ்துல தான் நீ இருக்க. நீ எப்படி இருக்க? விந்து ரூபத்தில் இருக்கிறாய். You are the sperm. Sperm is the one which gives the life. அந்த ஸ்ரோனிதம் பெண்மை முட்டை என்பது அதை தாங்கக்கூடிய நிலம். எப்படி ஒரு நிலத்தில் ஒரு பயிர் விளைய வேண்டும் என்றால் விதை என்பது முக்கியம். விதை தான் உயிர் சக்தி. அதனால்தான் அவை பிராட்டி சொல்றாங்க, இவை எல்லாம் கூட்டி உடம்பாய ஒன்றில் நவை எல்லாம் ஆனது விந்து. நவை என்றால் குற்றம். குற்றம்னு சொல்லிட்டாங்க அவை. அப்பா நீ வந்து பெருசா நினைச்சுக்காத, இதுதான் உன்னை சேத்துல தள்ளுது, சாக்குறது. நவை என்றால் மாசுக்கள் நாம் சேர்த்து ஆனது விந்து. ஆனது விந்து எப்படி இது? குழவை வாங்க. கை வேணும் விரல் உட்போம். பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரைகள் 5, 4 புருஷார்த்தங்கள், பஞ்சமூர்த்திகள், 6 சக்திகள், 7 தாதுக்கள், அஷ்டமூர்த்தங்கள். இதுதான் நீ. நீ போய் சேர வேண்டிய இடம், உனக்கான கார், உனக்கான ஹைவே, உன் எப்படி காரை இயக்கணும், காருக்குள்ள என்னென்ன இருக்குது, இத உடம்பு போன்ற கருவி மூலமா எப்படி போய் சேருவ மகனே. உனக்கு வழியும் சொல்லிட்டேன், கருவியும் சொல்லிட்டேன், இதுக்குள்ள எப்படி ஜாக்கிரதை இருக்கணும் சொல்லிட்டேன். வந்து உருப்படி சேர வழியா பாரு. அழகாக இந்த முதல் அதிகாரமாகிய மோட்சம் செல்லும் வழி எவ்வளவு அழகா டைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. மோட்சம் செல்லும் வழி ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. இதனுடைய விளக்கம் நான் சொல்லியிருக்கேன், அது கூடவே எழுதியிருக்கேன். அது பொறுமையா படுங்க. 51 அக்ஷரங்கள். மூலாதாரம் 4, சுவாதிஷ்டானம் 6, மணிபூரகம் 10, அநாகதம் 12, விஷுத்தா 16, ஆக்ஞா 2 ஆக 50 அக்ஷரங்கள். கடைசியா இம் என்ற அனுஸ்வரம் 51 அக்ஷரங்களை கொண்டதுதான் தேவ பாஷை. தேவ பாஷைன்னு பெருசா மேல தலையை தூக்கி வச்சு வேண்டாம். வைப்ரேஷன், வைப்ரேட்டரி எனர்ஜி. The sound expresses
இதுதான் சிவசூத்ராவில மாத்ருகா. மாத்ருகா ரொம்ப சொல்லுவார். என்ன சொல்றாங்க? ஞான அதிஷ்டானம் மாத்ருகா. 4வது சூத்திரம். ஞானம், நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானம் என்னன்னா அதிஷ்டானம். ஞானம் எங்க இருக்கு? அதிஷ்டானம் இருக்கக்கூடிய இடம் எது? மாத்ருகா. மாத்ருகானா சவுண்ட். சவுண்ட் சவுண்ட் அந்த சவுண்ட், அந்த சப்த அந்த சப்தநாதம், அந்த சப்தத்துலதான் பிரம்மனே இருக்கு. சப்த பிரம்மம், அந்த சப்த பிரம்மம் அதுலதான் இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அழகா அங்க சிவசூத்திரால சொல்றாங்க. அதெல்லாம் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதை நிதானமா படிங்க. ஆக சப்தத்துல அவ்வளவு இருக்கு. எப்படி இருக்கு? அசோகவனத்துல எப்படி ஆஞ்சநேயர் ஜெயிக்கிறார்? அவர் ஒண்ணுமே கிடையாது, அப்படிங்கிறார். அந்த சப்தம் கேட்டோன்னு அதிர்ந்து போய் எல்லா அரக்கர்களும் அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. சக்தி எல்லாம் போயிட்டு ஆஞ்சநேயருடைய ஹூங்காரம். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளேயிங் கார்டு இருக்கும். பிளேயிங் கார்டு அந்த இதுலயே இருக்கும் இல்லையா, இந்த சீட்டு கட்டு இருக்குல்ல, அந்த ஒரு சீட்டு கட்டுல ஒரு பையன் ஒரு ஆங்கிள் அப்படி விசிறுவான். ஒரு கோப்பை, மது கோப்பை அப்படியே 2ஆ போகும். இன்னொருத்த அந்த மது கோப்பை பக்கத்திலேயே அப்படிம்பா. மது கோப்பை பொடி பொடியாகும். So everything is based on sound. ஞானம் அதிஷ்டானம் மாத்ருகா. மாத்ருகா என்றால் சவுண்ட் எனர்ஜி. ஆக சவுண்ட் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் நம்முடைய உலகம் இயங்குகிறது. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆக கடைசியா நம்ம ரமண பகவான் உளமும் உயிரும் உணர்வும் செயலும் உளவாம் கிளை 2 உந்தி பெற ஒன்று அவற்றின் மூலம் உந்தி பெற. முதல்ல உளமும் உயிரும். உளம்னா இதயம், உணர்வு மிக்க உணர்வு. உயிர்னா அசைவு, செயல். ஆக உன்னுடைய உள்ளத்தில் உணர்வாகவும் உன்னுடைய உடலில் உயிர்ப்பு செயல்படுவதாக 2. மூலம் ஒன்று. எப்படி மரங்கள் கிளைகளாகி காய் கனிகள் மலர்கள் எல்லாம் இருந்தாலும் அவற்றிற்கு ஆதார சக்தியாக இருப்பது எது? வேர். அதனுடைய வேர். வேர் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதுதானே தாங்கி பிடித்திருக்கிறது. சார் எவ்வளவு அழகா சொல்றான் சார். ஆக உனக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவ ஆத்மா, ஜீவன் ஜீவன் ஜீவன், அது தாண்ட ஆதாரம். ஞானம் அதிஷ்டானம் மாத்திருக்கா. உளவாம் கிளைகள் 2 மூலம் ஒன்று உந்தி பெற. அந்த மூலத்தை நோக்கி சார். அழகைப்பார், கிளையின் அழகைப்பார், மலரின் அழகைப்பார், கனிகளைப்பார், ஆனால் மூலம் என்ற ஒன்று தான் சாஸ்வதம் என்பதை மறந்து விடாதே. அதுதான் ஞானத்தின் அஸ்திவாரம் அப்படின்ட்டு நம்ம ரமண பகவான் சொல்ற. சோ இன்னைக்கு இது போதும். நாம இதை கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும். நிதானமா படிங்க, ரசிச்சு ருசிச்சு படிங்க. அதுக்கான நோட்ஸ் இருக்கு, இதை நான் அனுப்புறேன் உங்களுக்கு. கொஞ்சம் பொறுமையா அதை டெவலப் பண்ணியோ எக்ஸ்பேண்ட் பண்ணியோ படிங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ ஆல் திஸ் டைம். ஜெய் குருதேவ். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். அடுத்த புதன்கிழமை 2ஆம் அதிகாரத்திலாம் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய். இன்னைக்கு வகுப்புல நிறைய விஷயங்கள் கேட்டோம். கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்கா தான் இருக்கு. as you said, திருப்பி திருப்பி படிக்கணும். தெரிஞ்ச விஷயம் சிலது, தெரியாத விஷயங்கள் பலதா இருக்குது. தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கிளாஸ். ஜெய் குருதேவ். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. I am there with you. எனக்கு இது தெரிஞ்ச பகிர்ந்துக்கிறது இதுதான். This is a direct raw knowledge. நீங்க யாரு தெரியணும், போற பாதை தெரியணும், நீங்க இயக்கக்கூடிய கருவி தெரியணும், அந்த கருவிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும். மற்றது எல்லாம் நகாச வேணும். உங்களை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். தனியாக வந்தோம், தனியாக போறோம். எங்க போய் சேரணுங்கிறது சொல்லியாச்சு. எப்படி சேருவீங்கிறது அவ்வை பிராட்டி காட்டுறாங்க. அதனால்தான் அவ்வை குரல் என்பது உணர்வின் பார்ப்பட்டது. அதற்கு உருவம் கிடையாது, உணர்வுதான் வேணாது. அவ்வை பிராட்டி என்ன சொல்றா, என்ன சொல்றா, என்ன சொல்ற, அப்பதான் அது விளங்கும். கூட பொறுமையா வாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் நமஸ்காரம். அவ்வை